பண்டிகையை முன்னிட்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு பொங்கல் பரிசை அறிவித்துள்ளது. அதன்படி 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலவச வேட்டி சேலைகளையும் பரிசு தொகுப்புடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9ஆம் தேதி பொங்கல் பரிசு பெறுவதற்கு டோக்கன் வழங்கப்பட்டு பரிசு பொருட்களை வழங்க வேண்டும் என நியாய விலைக்கடை பணியாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பரிசு தொகுப்பு பெற வேண்டிய நாள் மற்றும் நேரம் குறிப்பிட்டு டோக்கன்களை விற்பனையாளர்கள் அட்டைதாரர்களின் இல்லங்களுக்கு சென்று வழங்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி 31ஆம் தேதி இரவு பல்வேறு கட்டுப்பாடுகளை சென்னை காவல்துறை அறிவித்துள்ளது. 31ஆம் தேதி 9 மணி முதல் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தனி கவனம் செலுத்தி பாதுகாப்பை அதிகரிக்க போலீசார் மற்றும் ஊர்காவல் படைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. 31ஆம் தேதி மற்றும் 1ஆம் தேதி கடலில் இறங்கவோ குளிக்கவோ பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்றும், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டினால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கு பதிவு செய்ய நேரிட்டால் பாஸ்போர்ட், வேலைவாய்ப்பு உள்ளிட்டவைகளில் விண்ணப்பங்கள் போலீசாரால் சரிபார்ப்பு செய்யும் போது பாதிப்பு ஏற்படும் என்பதால் இளைஞர்கள் மது அருந்திவிட்டு வாகனங்கள் ஓட்டுவதை தவிர்க்குமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இன்று மாலை 4:50க்கு தூத்துக்குடியில் கட்டப்பட்டுள்ள மினி டைட்டில் பூங்காவை அவர் திறந்து வைக்கிறார். அதேபோல் நாளை காலை 10 மணிக்கு நடைபெறும் விழாவில் புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்க பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் தொடங்கி வைக்கும் திட்டத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் 75,028 மாணவியர் வங்கிக் கணக்கில் மாதம் 1000 ரூபாய் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமக மாநில இளைஞர் அணி தலைவர் நியமனம் தொடர்பாக ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே மோதல் ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பட்டானூரில் பாமக சிறப்பு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது ராமதாஸின் மகள் வழி பேரன் முகுந்தன் என்பவரை இளைஞரணி தலைவராக ராமதாஸ் அறிவித்தார். அப்போது அன்புமணி கையில் வைத்திருந்த மைக்கை தூக்கி எறிந்து எதிர்ப்பு தெரிவித்தார். கட்சிக்கு வந்த 4 மாதங்களில் எப்படி பொறுப்பு வழங்க முடியும் என்றும், கட்சியை குடும்ப கட்சியாக மாற்ற முயற்சியா என்றும் கேள்வி எழுப்பினார். அப்போது விருப்பமில்லாதவர்கள் யாராகினும் கட்சியிலிருந்து வெளியேறலாம் என்று ராமதாஸ் காட்டமாக தெரிவித்தார். கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது? அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியா பண்ணுங்க தான் நான் சொன்னேன். களத்துல நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையா வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்புல போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. அப்போ முகுந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்று போடு, குடும்பத்தில் வச்சுக்கிட்டு அவ்வளோ. நன்றி. யார் சொல்றது? மேடையிலேயே காரசாரமாக வாக்குவாதம் சென்று கொண்டிருந்த நிலையில் சென்னை பனையூரில் புதிதாக கட்டியுள்ள எனது அலுவலகத்தில் இனி தொண்டர்கள் என்னை சந்திக்கலாம் என்று கூறிய அன்புமணி செல்போன் எண்ணையும் வெளியிட்டார். சென்னையில் பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்கே வந்து எல்லாம் என்னை பார்க்கலாம். பனையூரில், சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது. 3வது தெருவில் வச்சிருக்குது. ஃபோன் நம்பர் மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுக்கு மாநில இளைஞர் சங்க தலைவர் முகுந்தன் பரசுராமன். 4446060628 குறிச்சிக்கங்க. என்ன தொடர்புகள் எல்லாம் வந்து எப்போனா பார்க்கலாங்க. அலுவலகம் இன்னொரு அலுவலகம் திறந்துங்க, நடத்துன்னு தானே சொல்கிறேன். நடத்துங்க. அவர் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு. முகந்தான் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு. அதனால்
இதை யாரும் மாற்ற முடியாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அவ்வளோதான், வேற என்ன சொல்ல முடியும்? பாமக சிறப்பு செயற்குழு கூட்டம் முடிந்து கிளம்பும் போது ராமதாஸ் காரை சூழ்ந்து கொண்டு அன்புமணி ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டனர். இதனால் 10 நிமிடங்களுக்கு மேல் காத்திருந்த பின் ராமதாஸ் காரில் புறப்பட்டு சென்றார். புத்தாண்டு தினத்தில் சென்னை பனையூர் அலுவலகத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கட்சி தொண்டர்களை சந்திப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. அக்கட்சி அலுவலகம் சென்னை தியாகராய நகர் பர்கிட் சாலையில் இயங்கி வருகிறது. தற்போது அந்த அலுவலகத்தை பற்றி அன்புமணி ராமதாஸ் எதையும் தெரிவிக்காமல் பனையூரில் உள்ள தனது அலுவலக அறிவிப்பை வெளியிட்டார். இதனால் பர்கிட் சாலையில் உள்ள அலுவலகத்திற்கு அன்புமணி இனி வருவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பாமகவின் முழக்கங்களில் குடும்ப அரசியல் எதிர்ப்பு என்பது பிரதானமாக இருக்கிறது. அன்புமணியை தொடர்ந்து ராமதாஸின் பேரனும் கட்சிக்குள் வந்திருப்பதால் இனி குடும்ப அரசியல் என்ற முழக்கத்தை கட்சி கைவிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அன்புமணியிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்த பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே ராமதாஸின் மூத்த மகளும் முகுந்தனின் தாயாருமான காந்தி தைலாபுரத்தில் ராமதாஸை சந்தித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறை அனுமதி மறுத்தபோது தேமுதிக சார்பில் அமைதி ஊர்வலம் தடையை மீறி நடைபெற்றது. தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அமைதி பேரணி நடத்த காவல்துறையிடம் அனுமதி கேட்கப்பட்ட நிலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என கூறி அனுமதி மறுக்கப்பட்டதால் கட்சிக்காரர்கள் போலீசாருடன் வாக்குவாதம் செய்து மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தடையை மீறி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், சுதீஷ் தலைமையில் பேரணி நடைபெற்றது. தேமுதிக பேரணிக்கு அனுமதி கொடுக்காதது மனவேதனையை தருவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். மிக அதிக அளவில் தொண்டர்கள் கூடுவார்கள் என்ற அச்சத்தில் அனுமதி மறுக்கப்பட்டதா என ஆவேசமாக கேள்வி எழுப்பிய அவர் தேமுதிக அடுத்த கட்ட தேர்தலை சந்திக்க தயாராக உள்ளதாக தெரிவித்தார். நாற்றம்பள்ளி அருகே தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடிக்கம்பத்தை போலீசார் அகற்றியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியை அடுத்த மேற்கு ஒன்றிய பகுதிக்கு உட்பட்ட நாயன செருவு பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கிளை திறப்பு விழா நடைபெற இருந்தது. இந்த நிலையில் அந்த பகுதி திமுகவினருக்கும் தவிக கட்சியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்தனர். மேலும் பிரச்சினைக்கு காரணமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடிக்கம்பத்தை அங்கிருந்து அகற்றினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் விசிக சார்பில் அம்பேத்கர் பெயரை 1000 முறை உச்சரிக்கும் போராட்டம் நடைபெற்றது. விழாவில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் அம்பேத்கரை சீண்டிய பின்பு பாஜகவிற்கு இறங்குமுகம் தொடங்கிவிட்டதாக தெரிவித்தார். அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதால் RSS உள்ளிட்ட இயக்கங்களுக்கு எரிச்சல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆட்சி அதிகார பீடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்றும் என்பதுதான் அம்பேத்கரின் கனவு என்று குறிப்பிட்ட திருமாவளவன் அம்பேத்கர் கண்ட கனவு நனவாகும் என்றும் மேடையில் குறிப்பிட்டார். இந்த போராட்டத்தில் 5000 பேர் கலந்து கொண்ட நிலையில் அனைவரும் அம்பேத்கர் முகமூடி அணிந்திருந்தது குறிப்பிடத்தக்கது.
அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை விசாரிக்க 3 பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்ணா நகர் துணை ஆணையர் ஸ்நேகப்பிரியா தலைமையில் ஆவடி துணை ஆணையர் ஜமான் ஜமால், சேலம் துணை ஆணையர் பிருந்தா ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெறுவர் என நீதிபதிகள் அறிவித்துள்ளனர். விசாரணை ஆரம்பகட்ட நிலையில் உள்ளபோது அரசு அனுமதியின்றி செய்தியாளர் சந்திப்பை நடத்தி முக்கிய தகவல்களை பகிர்ந்த காவல் ஆணையருக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் அவர்கள் அரசுக்கு உத்தரவிட்டனர். இரவில் சுதந்திரமாக நடமாட வேண்டும் என்று பெண்கள் விரும்பக்கூடாதா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கண்ணியத்தை பாதுகாக்க தவறிவிட்டதாக சுட்டிக்காட்டினர். இரவில் சுதந்திரமாக நடமாட வேண்டும் என்று பெண்கள் விரும்பக்கூடாதா, ஆண் நண்பர்களுடன் பேசக்கூடாதா, தங்கள் விருப்பம் போல் உடை அணிந்து கொள்ளக்கூடாதா என கேள்வி எழுப்பினர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்முறை தொடர்பாக சென்னை காவல்துறை ஆணையரின் பேட்டி அகில இந்திய பணிகள் விதிப்பதின்படி எந்த தவறும் இல்லை என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் சென்னை பெருநகர காவல்துறை துரிதமாக உரிய நடவடிக்கைகளை எடுத்து குற்றவாளியை கைது செய்தது குறித்தும் இது தொடர்பான அனைத்து தகவல்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் தமது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்ற ஆணைப்படி சிறப்பு புலனாய்வு குழுவும் அமைக்கப்பட்டு இது தொடர்பான விசாரணை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறியுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யும் வரை நடந்த சம்பவங்களை சிறப்பு புலனாய்வு குழு மீண்டும் விசாரிக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை காவல் ஆணையர் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆகியோர் தெரிவித்த முரண்பட்ட கருத்துக்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் குற்றத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தமிழக ஆளுநர் RN ரவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். 1.5 மணி நேரம் ஆய்வு மேற்கொண்ட அவர் மாணவ மாணவிகளிடம் தனித்தனியே ஆலோசனை நடத்தினார். அப்போது பேராசிரியர்கள் மற்றும் அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகிகள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. பின்னர் பல்கலைக்கழக பதிவாளர், சிண்டிகேட் உறுப்பினர்கள் மற்றும் பேராசிரியர்களிடமும் தமிழக ஆளுநர் ஆலோசனை நடத்தினார். மன்மோகன் சிங் உடல் தகனத்தில் அரசின் ஏற்பாடுகள் தரக்குறைவாக இருந்ததாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் கண்டனம் தெரிவித்துள்ளார். மன்மோகன் சிங் இறுதி சடங்கை தரக்குறைவாக செய்ததற்காக பிரதமரையும் அவரது அரசாங்கத்தையும் இந்தியா ஒருபோதும் மன்னிக்காது எனவும் KC வேணுகோபால் குறிப்பிட்டுள்ளார். BGT தொடரின் மெல்போர்ன் டெஸ்ட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 369 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. 3ஆம் நாள் முடிவில் 358 ரன்கள் எடுத்திருந்த இந்தியா 4ஆம் நாள் தொடங்கிய சிறிது நேரத்தில் மேலும் 11 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்த நிலையில் இந்திய அணியின் முதல் இன்னிங்ஸில் முடிவுக்கு வந்தது. தனது முதல் சதம் அடித்து அசத்திய நிதிஷ்குமார் ரெட்டி 114 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். இதையடுத்து ஆஸ்திரேலியா 2வது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்து வருகிறது. பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் சதம் விளாசிய இந்திய வீரர் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஆந்திர கிரிக்கெட் சங்கம் பரிசு தொகை அறிவித்துள்ளது. சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் தனது முதல் சதத்தை பதிவு செய்து நிதிஷ்குமார் ரெட்டி கவனம் ஈர்த்துள்ளார். இந்த நிலையில் நிதிஷ்குமார் ரெட்டியை பாராட்டி ஆந்திர கிரிக்கெட் சங்கம் அவருக்கு 25 லட்சம் ரூபாய் பரிசு அறிவித்துள்ளது. சென்னையிலிருந்து அபுதாபி புறப்பட்ட விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட நிலையில் அதிர்ஷ்டவசமாக 178 பேர் உயிர் தப்பினர். விமானத்தில் 168 பயணிகள், 10 விமான ஊழியர்கள் உட்பட 178 பேர் ஏறி அமர்ந்த நிலையில் விமானம் நடைமேடையில் இருந்து டக்ஸிவே பகுதிக்கு வந்தபோது விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதை விமானி கண்டுபிடித்தார். இதையடுத்து விமானம் மீண்டும் நடைமேடைக்கு இழுவை வாகனங்கள் மூலம் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது. பிறகு தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டதை அடுத்து 4 மணி நேர தாமதத்திற்கு பிறகு விமானம் அபுதாபிக்கு புறப்பட்டு சென்றது.
சென்னை அசோக் நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மருத்துவமனையின் 3வது மாடியில் மருத்துவமனை உரிமையாளர் தங்கியுள்ள நிலையில் அங்கு ஏற்றப்பட்டிருந்த மெழுகுவர்த்தியால் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தீ கட்டிலில் பரவி பின்னர் அறை முழுவதும் பரவியுள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். சென்னையில் திருட சென்ற கடையில் மதுபோதையில் குரட்டை விட்டு தூங்கிய திருடன் போலீசாரிடம் வசமாக சிக்கினான். அமைந்தகரையில் உள்ள பியூட்டி பார்லரின் மாடியில் மது பாட்டில்களுடன் ஒரு நபர் ஆழ்ந்த உறக்கத்தில் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தது தெரியவந்தது. தகவல் அறிந்து வந்த போலீசார் அவரை தட்டி எழுப்பி விசாரித்ததில் சேத்துப்பட்டை சேர்ந்த கிஷோர் என்பதும் பியூட்டி பார்லரின் கதவை உடைத்து திருட வந்த நிலையில் எதுவும் கிடைக்காததால் மதுபோதையில் குரட்டை விட்டு உறங்கியதும் தெரியவந்தது. அவரை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பள்ளி மாணவியை காதலிப்பதாக கூறி வீடியோ பதிவிட்ட வடமாநில இளைஞர் கைது செய்யப்பட்டார். கொடைக்கானலை சேர்ந்த 12 வயது சிறுமியும் ஹரியானாவை சேர்ந்த தினேஷ் ராம் என்ற இளைஞரும் மொபைல் செயலி மூலம் உரையாடியதாக கூறப்படுகிறது. தெரியாத நபரிடம் காதலை சொல்வது போன்ற செயலியில் சிறுமியை காதலிப்பதாக கூறி தினேஷ் ராம் வீடியோ பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் சிறுமியின் பெற்றோர் போலீசில் புகார் அளித்தனர். இதையடுத்து ஹரியானாவில் ஆப் கிரியேட்டராக உள்ள தினேஷ் ராமை கொடைக்கானல் போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்தனர். ஹெல்மெட் அணியவில்லை என கார் உரிமையாளருக்கு போலீசார் அபராதம் விதித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரத்தை சேர்ந்த கிஷான் ராஜ் என்பவரின் கார் பழுதானதால் அதனை பழுது நீக்கும் மையத்தில் விட்டுள்ளார். இந்த நிலையில் அவரது செல்போன் எண்ணிற்கு வந்த குறுஞ்செய்தியில் கிஷான் ராஜ் காரில் 3 பேர் ஹெல்மெட் அணியாமல் சென்றதால் 3000 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சாலையில் செல்லும் வாகனங்களின் பதிவெண்களை குறித்து வைத்துக் கொள்ளும் காவலர்கள் பின்னர் காவல் நிலையத்திற்கு சென்று அது எந்த வாகனம் என தெரியாமல் அபராதம் விதிப்பது அதிகரித்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் கிரிக்கெட் வீரர் சேவாக் கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்ற விழா ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்த சேவாக் பேரூர் கோவிலில் உள்ள பட்டீஸ்வரர் சன்னதி மற்றும் அம்மன் சன்னதியில் வழிபாடு செய்தார். அப்போது அவரை கண்ட ரசிகர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து கூட்டம் அதிகரிப்பதை கண்ட அவர் உடனடியாக அங்கிருந்து கிளம்பி சென்றார். இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டின் ICC வளர்ந்து வரும் கிரிக்கெட் வீரர் விருதுக்கு 4 பேர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இங்கிலாந்து பவுலர் அட்கின்சன், பாகிஸ்தான் வீரர் சயின் அயூப், வெஸ்ட் இண்டீஸ் பவுலர் ஷமார் ஜோசப், இலங்கை வீரர் கமிந்த் மெண்டிஸ் ஆகியோர் பரிந்துரைக்கப்பட்டுள்ள நிலையில் ரசிகர்கள் வாக்களிக்கலாம் என ICC தெரிவித்துள்ளது. மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனை ஸ்ரேயங்கா பாட்டில், தென் ஆப்பிரிக்காவின் அன்னேரி டெக்கர்சன், ஸ்காட்லாந்தின் சசிகா ஹோர்லி, அயர்லாந்து வீராங்கனை சார்கெண்ட் ஆகியோர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்பு 70% முடிவடைந்ததாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். படம் எவ்வளவு ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு சார்? அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி சார்? 70% முடியும். நெக்ஸ்ட் ஷூட்டிங் எப்போ இருக்கு சார்? அடுத்து நெக்ஸ்ட் 10th நல்லா போயிட்டு படம் எவ்வளவு ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு சார்? அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி சார்? 70% முடியும். தென்கொரியாவில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட அதிபர் யூன் சுக் இயோல் பதவி விலக கோரி ஆயிரக்கணக்கான மக்கள் சியோல் நகரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிபர் யூன் சுக் இயோலை தொடர்ந்து இடைக்கால அதிபராக நியமிக்கப்பட்ட பிரதமர் ஹான் டக் சூவும் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். யூன் சுக் இயோல் பதவி நீக்கம் தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் இஸ்ரேல் அரசியல் சாசன அமர்வு நீதிமன்றம் இன்னும் இறுதி தீர்ப்பு வழங்காத நிலையில் தென்கொரிய நிதியமைச்சர் சோய் சாங் மோக் தற்போது பொறுப்பு அதிபராக உள்ளார். இந்த நிலையில் அரசியல் சாசன அமர்வு நீதிமன்றத்திற்கு காலியாக உள்ள 3 நீதிபதி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வலியுறுத்தி மக்கள் முழக்கம் எழுப்பினர்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்சூரன்ஸ் பணம் வராததால் நோயாளியை டிஸ்சார்ஜ் செய்யாததை கண்டித்து உறவினர்கள் மருத்துவமனை முன்பு போராட்டம் நடத்தினர். ராசிபுரத்தை சேர்ந்த லலிதா என்ற பெண் கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அறுவை சிகிச்சை முடிந்த நிலையில் இன்சூரன்ஸ் பணம் வரவில்லை என கூறி நோயாளியை அனுப்ப மருத்துவமனை நிர்வாகம் மறுத்ததாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நோயாளியின் உறவினர்கள் மருத்துவமனை முன்பு போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து விரைந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து நோயாளி வீட்டிற்கு அனுப்பப்பட்டார். ஜெயங்கொண்டத்தில் குழந்தை பெற்றெடுத்த பெண் உயிரிழந்ததால் அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காட்டுமன்னார் கோவில் அருகே கொண்டா இருப்பு பகுதியைச் சேர்ந்த சங்கீதா என்பவருக்கு 27ஆம் தேதி ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் குழந்தை பிறந்துள்ளது. பின்னர் கர்ப்பப்பை ஆபரேஷன் செய்த நிலையில் இரத்தப்போக்கு காரணமாக மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மருத்துவரின் தவறான சிகிச்சையால் தான் சங்கீதா உயிரிழந்ததாக குற்றம் சாட்டிய உறவினர்கள் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். நடிகர் சின்னி ஜெயந்தின் மகனும் கூடுதல் ஆட்சியருமான ஸ்ருதன்ஜெய் நாராயணன் பக்தி பாடல் பாடி ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார். விழுப்புரத்தில் உள்ள காஞ்சி சங்கர மடத்தில் ஸ்ரீ சந்திரசேகேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் 31வது ஆராதனை விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கூடுதல் ஆட்சியரான ஸ்ருதன்ஜெய் நாராயணன் திடீரென மனமுருகி பக்தி பாடல் பாடி மகிழ்ந்தார். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. முகுந்த ஸ்ரீ வைகுந்த முரளீதர கோபால கோபால. இந்த ஆண்டின் கடைசி சனி பிரதோஷத்தை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மகா நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களால் வழங்கப்பட்ட திரவிய பொடி, அரிசி மாவு பொடி, மஞ்சள், தேன், பால் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பிறகு நந்தியம் பெருமானுக்கு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மார்கழி மாத சனிக்கிழமை மகா பிரதோஷ தினத்தையொட்டி பெரிய நந்திக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அரிசி மாவு, மஞ்சள் தூள், பஞ்சாமிர்தம், தயிர், தேன், பன்னீர், இளநீர் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அருகம்புல், வில்வ இலை, சாமந்தி, மல்லி, கனகாம்பரம் ஆகிய மலர்களால் மாலை அணிவித்து பஞ்சமுக தீபாராதனையும் நடைபெற்றது. நடுக்கடலில் 64 நாட்களாக தத்தளித்து வந்த மியான்மர் நாட்டை சேர்ந்த நபர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். ஆழ்கடலில் மூங்கில் படகில் தத்தளித்த நபரை காசிமேடு மீனவர்கள் கயிறு கட்டி கரைக்கு கொண்டு வந்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த காசிமேடு மீன்பிடி துறைமுக போலீசார் மற்றும் கடலோர காவல் படையினர் படகில் வந்தவரை மீட்டு விசாரித்துள்ளனர். இதில் அவர் மியான்மர் நாட்டை சேர்ந்தவர் என்பதும் காற்றின் திசை மாறி 64 நாட்களாக கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் உண்மையிலேயே மீனவரா அல்லது ஊடுருவல் முயற்சியா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனது மாமியார் இறக்க வேண்டும் என்று ரூபாய் நோட்டில் எழுதி உண்டியலில் போடப்பட்ட வினோத சம்பவம் கர்நாடகாவில் அரங்கேறியுள்ளது. கலபுரகி மாவட்டம் கததரகி கிராமத்தில் உள்ள பக்யவந்தி தேவியின் கோவிலில் உண்டியல் என்னும் பணி நடைபெற்றது. 60 லட்சம் ரூபாய் பணம், 1 கிலோ வெள்ளி, 200 சவரன் தங்க நகைகள் கிடைத்தன. அதே நேரத்தில் 20 ரூபாய் நோட்டில் எழுதியிருந்த வாசகம் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. அந்த 20 ரூபாய் நோட்டில் தாயே, எனது அத்தை சீக்கிரம் சாக வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. சின்னத்திரை சீரியல்களில் வருவது போன்று தற்போது நடப்பதாக அந்த ரூபாய் நோட்டின் போட்டோவை பகிர்ந்து பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.